மறுமை நாளில் ஒரு சில மக்கள் வருவார்கள். அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சதை இருக்காது. இந்த முகத்தில் சதையே இருக்காது. பார்த்தாலே அருவருக்கத்தக்க தோற்றம். ஏன் அவர்களுக்கு அந்த நிலை? அவர்கள் யாசகத்தையே தொழிலாக ஆக்கியவர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய வறுமையை சகித்துக் கொள்ள பழகவில்லை. அவர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்பொழுது பார்த்தாலும் மக்கள் மன்றத்திலே போய் யாசகம் கேட்பதையே தொழிலாக வைத்தவர்கள். ஆகவே மக்களிடம் யாசகம் கேட்டு திரிகிற ஒரு மனிதன் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவான் என்றால், முகத்தில் சிறிதளவு கூட சதையில்லாமல் வெறும் எலும்பும் தோளுமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீய குணம் ஒரு இறை விசுவாசிக்கு இருத்தல் கூடாது. மக்களிடத்தில் கையேந்துகிற நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வறுமை வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறானோ அவன் அதற்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருப்பான். யார் அந்த கஷ்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் கேட்டு ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் அவனை அந்த மக்களோடு சாட்டி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே யாசகம் என்பது ஒரு மோசமான செயல். யார் உண்பதற்கே உணவில்லாமல் தன்னுடைய முதுகை தூக்கி நிறுத்தி நடக்க கூட முடியாமல், அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் முதுகு தண்டை தூக்கி நிறுத்த மட்டும் அனுமதி கொடுத்த ஒரு செயல் யாசகம் என்பது. அந்த யாசகம் பிறரிடத்தில் கையேந்துதல் என்பது ஒரு இறை விசுவாசிக்கு நல்ல பண்பல்ல. அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இறை விசுவாசிகளுடைய பண்பை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மக்களிடத்திலே யாசகம் கேட்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். மக்களிடத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டு எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவருடைய முகத்தை பார்த்தால் ஏழ்மை நிலை தோன்றும். அப்படிப்பட்டவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றி முகத்தை பார்த்து உணர்ந்து, அவர்களுடைய ஆடைகளை பார்த்து உணர்ந்து, பேச்சின் தன்மையை பார்த்து உணர்ந்து நீங்களே கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த இறை விசுவாசிகள், அந்த இறை விசுவாசி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் மக்களிடத்திலே போய் சொல்லி முறையிடாத ஒரு இறை விசுவாசி. அப்படிப்பட்ட இறை விசுவாசியாக நாம் மாற வேண்டும். அது அல்லாமல் மக்கள் மத்தியிலே சென்று யாசகம் கேட்டு வாழ்கிற ஒரு பண்பு நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களோடு நம்மை சாட்டி விடுவான். மறுமை நாளில் சிறிது கூட சதை இல்லாமல், முகத்தில் சதை இல்லாமல் அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். நண்பர்களே.